Hello friends, welcome back to Sree Bonsai Zone. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு bonsai பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்டோர்க்குள்ள வளர்க்கக்கூடிய ஒரு bonsai plant பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா subscribe பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல உள்ள bell ஐகானை press பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும், நீங்கள் அது வழியாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த bonsai பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் Ficus Alii, காமன் நேம் வந்து Ficus longifolia அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீளமாக இருக்கும். அதனால வந்து இதோட பேர் வந்து longifolia. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு bonsai. என்ன அப்படின்னா Ficusலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. ஸோ bonsai வந்து இண்டோருக்குள்ள வச்சுக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து இந்த பிளான்ட்டுன்னு சொல்லக்கூடாது, bonsai வந்து ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு bonsai இது. இது வந்து ஏர் பியூரிஃபை பண்ணும், ஆக்சிஜன் கண்டிப்பாக கிடைக்கும் இதில். அப்புறம் நம்ம வந்து பாய்சனஸ் கேஸ் கிச்சனில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், இதை வச்சுக்கலாம், அங்கே கூட நம்ம வச்சு வளர்க்கலாம் இதை. ஏன்னா பாய்சனஸ் கேஸ் எல்லாம் வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த கேஸஸ்லாம் வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். இதோட ஆக்சிஜன் ஃபுல் டைம் ஆக்சிஜன் கிவிங் பிளான்ட்டு தான் இது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு Ficus ஃபேமிலியில் இது ஒரு சூப்பரான ஒரு Ficus. ஸோ நம்ம bonsaiக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த பிளான்ட் வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஃபுல்லாக சன்லைட்டு 1 hour அந்த மாதிரி வந்து சன்லைட் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இதுக்கு அப்பப்போ வெளியில் வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இண்டோருக்குள்ளே நல்லாவே இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1 week மேலே வந்து இண்டோருக்குள்ளே தான் இருந்துச்சு. இந்த புது லீஃபெல்லாம் வந்தது இண்டோருக்குள்ளேருந்து தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து சன்லைட்டில் தான் வச்சுருந்தேன் நான். பொதுவாகவே நான் எல்லா bonsai பிளான்ட்டை வந்து ஃபுல் சன்லைட்டில் தான் வைப்பேன். ஸோ இதை அப்போ கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்துச்சு. நிறையா லீஃபெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. இதில் ஒரு பெரிய டிசீஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த லீஃபில் வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தான் லீஃப் வந்து டீஃபோலியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் தான் இல்லை. மற்றபடி சூப்பரான ஒரு செடி. இது வந்து இண்டோருக்குள்ளே வரைக்கும் ரொம்ப நல்ல க்ரோத் அதில் சூப்பராக இருந்துச்சு. அது நானே இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன். bonsai பாட்டுக்கு ரீபாட் பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப வருஷமாக இருக்குது. இது ஒரு 3 years ஓல்டு bonsai ட்ரீ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா ரீபாட் பண்ணும்போது இந்த க்ரோ பேக்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ ஃபுல் ட்ரையாக தான் இருக்குது. நான் வாட்டரிங் எதுவுமே பண்ணலை. ஒரு 3-4 days-ஆகவே வாட்டரிங்லாம் எதுவும் பண்ணலை. பார்த்தாலே தெரியும் ஃபுல் ட்ரையாக தான் இருக்குது. இந்த சாயிலெலாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டிங்ஸ்லேயே க்ரோ ஆகும். இந்த அளவுக்கு திக்னஸான ஒரு கட் பண்ணி வச்சா இந்த மாதிரி பிரான்ச்சஸை கட் பண்ணி வச்சா சூப்பராக வளரும். கட்டிங்ஸ்லேயே க்ரோ ஆகும். இது ட்ராபிக்கல் ரீஜனுக்கு ரொம்ப நல்ல பிளான்ட்டு. அப்பப்போ மட்டும் சன்லைட்டில் வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கும். இதில் மெயினாக வர ஒரே ஒரு டிசீஸ் வந்து இந்த ஃபங்கல் தான். இந்த லீஃபில் வந்து ஃபங்கஸ் ஆகிறது தான் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பார்த்தீங்களா வந்துருச்சு, இதெல்லாம் ஃபங்கஸ் ஆகிருக்கு. ஒரு டார்க் கலராக எல்லோயிஷ் டார்க் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அதுதான், அது மட்டும்தான். அதுக்கு நம்ம வந்து நீம் கேக் அந்த மாதிரி ஏதாவது சின்னதாக இந்த மாதிரி யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆகிரும். இதோட லீஃப் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். எல்லாமே இந்த ஃப்ளோ ஆகிற மாதிரியே இருக்கும் இதோட லீஃபோட அந்த டைரக்ஷன் எல்லாமே. ஸோ ஒரு அழகான ஒரு Ficus இது. நம்ம Ficus பெஞ்சமினா அதெல்லாம் இண்டோருக்குள்ள வைக்கலாம். ரெட்யூஸா Ficus ரெட்யூஸா இந்த மாதிரிலாம் பிளான்ட் எல்லாமே வந்து இண்டோருக்குள்ள வைக்கலாம்.
பட் அப்பப்போ வந்து கண்டிப்பாக வெளியில் வைக்கணும், சன்லைட் தேவை. சாயில் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. மேலே மட்டும் கொஞ்சம் சாயில் இருக்குது. இதை லிபாரிஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் சாயில் அப்படி வச்சுருக்கேன் நான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து இந்த ரூட்டை வந்து இது வரைக்கும் கட் பண்ண போகிறேன். நான் இந்த ரூட்டை ஃப்ளாட்டாக கட் பண்ண போகிறேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய ரூட்டாக இருக்குது. இன்னும் நம்ம பாட்டில் வைக்கும்போது அளவு பத்தாது. என் ஹைட் இந்தளவுக்கு இப்படி இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே போச்சுன்னா இன்னும் நல்லா வளரும். பிளான்ட் புது சாயில் இருக்கும்போது இன்னும் நல்லா வளரும். ஸோ நம்ம இந்த ரூட்டை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரூட்டை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வச்சுக்கலாம். இதையும் வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ரூட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இது வந்து இந்த ரூட் வந்து அழுகி போகாமல், ஃபங்கஸ் எதுவும் அட்டாக் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் அளவாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வூண்டு அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணணும். அந்த வெள்ளை கலராக இருக்குது பார்த்தீங்களா, இதை விட்டு வெளியில் வரக்கூடாது. ஸோ இதுக்கு அந்த புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து ரூட் வந்து ஃபார்ம் ஆகும் திரும்ப. ஸோ இன்னொன்று செடியும் ட்ரை ஆகாது. நம்ம பாட் மிக்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது காஞ்சிரும். இதே மாதிரி வந்து நம்ம வந்து பிரான்ச்சஸை வந்து ப்ரூன் பண்ணும்போது, சில செடிகளோட பிரான்ச்சஸ் வந்து ப்ரூன் பண்ணும்போது நம்ம வந்து இது மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ பாட் இந்த பாட்டில் தான் நம்ம வைக்க போகிறோம். இது நான் செஞ்ச பாட்டு தான். இது சிமெண்ட் பாட்டு. இதோட இந்த வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்குங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ட்ரைனேஜ் ஹோலில் இந்த மாதிரி ஒரு மெஷ் வச்சு அடைச்சிக்கணும் நம்ம அந்த ஹோலை வந்து. ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு நம்ம போன்சாய் வயர்லேயே இது மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த மெஷ் வந்து இந்த ஹோல்ஸ் விட்டு எங்கிட்ட நவுறாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த 8 மாதிரி இருக்குது. இது நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் போட்டிருப்போம், ரீபாட்டிங் வீடியோவில். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன். இதை வந்து இப்படி வச்சு உள்ளுக்குள்ளே இந்த ட்ரைனேஜ் ஹோலில் அடைச்சிடுவோம். ஸோ அந்த மெஸ் எங்கேயுமே வெளியில் போகாது, நவுறாது. நம்ம வந்து பேக் சைடு வந்து இந்த அளவுக்கு தெரிகிற இந்த கம்பியை வந்து நம்ம இந்த பக்கமும் ஃபோல்டு பண்ணி விட்டுடலாம். ஸோ இது எங்கேயும் நவுறாது, சாயிலும் வெளியே போகாது, விழுகாது. போன்சாய் வயர் தான் இது, ஆல்ரெடி யூஸ்டு வயர். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த லென்த்தில் எடுத்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்படி தம் ஃபிங்கர் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி திரும்ப எடுத்து கொஞ்சம் இப்போ இந்த வி மாதிரி இருக்கிற இடத்துல மறுபடியும் இந்த பக்கம் வச்சு இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கம்பி நம்ம பார்த்துருக்கிற அந்த சைடை வந்து இது மேலே வச்சு இப்படி மடக்கி விட்டுருக்குங்க. ஸோ இதை ஆப்போசிட்டில் மடக்கணும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த 8 மாதிரி இருக்கும். ஸோ இது போன்சாய் நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக அந்த ட்ரைனேஜ் ஹோல் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கணும், மஸ்ட்டு. அது இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். எல்லாமே எந்த பிரச்சனை இல்லாமல் பிளான்ட்டு அந்த ட்ரீ வந்து நல்லாயிருக்கும். ஸோ
ஸோ வச்சதுக்கப்புறம் இந்த மெஷர்லாம் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு போன்சாய் வயர் எடுத்துக்கணும். இதுக்குள்ளே இந்த புளியை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வயரை வந்து எடுத்துக்கணும். இதுக்கு நான் வந்து சாயில் மிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் கண்டினியூவாக சொல்லிட்டு வரேன், நீங்கள் பார்த்துக்குங்க. குட்டி குட்டி மணல் செழிச்சா கல் இருக்கும்ல, அந்த மாதிரிங்க. ஃபஸ்ட் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ப்ராப்பராக வந்து வாட்டர் வந்து ட்ரைனாக இருக்காங்க. நம்ம பசுமாட்டோட சாணத்தை தான் யூஸ் பண்ணுறேன், காஞ்ச சாணம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு லேயரில் வந்து நான் வந்து இப்போ ஆல்ரெடி இந்த பாட்டில் இருந்த செம்மண்ணே நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரெட் சாயில். ஸோ இதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்த லேயர் வந்து நான் வந்து பெர்லைட் யூஸ் பண்ணுறேன். பெர்லைட் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து பிளான்ட் வந்து மேலே வச்சுக்கலாம் போன்சாய் ட்ரீயை. இதோட பொசிஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இந்த ட்ரீ வந்து நான் இந்த இடத்துலேருந்து நான் வந்து இதே பொசிஷனில் வச்சு நான் வந்து இதை கட்டிக்கிறேன். இது எந்த பக்கம் ஆடாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, நிபாரிலாம் வெளியில் தெரிகிற மாதிரி தான் வைக்க போகிறேன் நான். வெர்மி கம்போஸ்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா மண்புழு அப்படியே இருக்குது. ஸோ வெர்மி கம்போஸ்ட் தான் இது யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஓரளவுக்கு பெர்லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட்டும் கம்மியாகும். ஸோ நம்ம மேலே வந்து இந்த லேயர் வந்து நம்ம வந்து செம்மண் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெர்மி கம்போஸ்ட் வந்து மண்புழோட ஒட்டாது. அதனால் நம்ம வாட்டரிங் பண்ணும்போது வெளியே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் செம்மண் போட்டால் மேலே லேயரில் மட்டும் வெளியில் வராமல் இருக்கும். ஸோ இது இப்போ வந்து நம்ம வந்து பாட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து வாட்டர் பண்ணிக்குவோம். ஸோ இந்த வீடியோ இதான். பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு, போன்சாய் பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அந்த ட்ரீ இப்போ நல்ல லுக்காக இருக்குது. கொஞ்சம் ப்ரூன்லாம் பண்ணியிருக்கு. இந்த 2-3 பிரான்ச்சஸ் வந்து அது மட்டும் ப்ரூன் பண்ணியிருக்கு. மற்றபடி இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு சூப்பரான ஒரு இன்டோர் போன்சாய். அப்புறம் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தர பிளான்ட்டு. ஸோ உள்ளுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம ஆக்சிஜனை எடுத்துக்கலாம் சில பிளான்ட்லேருந்து. அதில் இது ஒன்று ஃபைக்கஸ்லேயே ஒரு நல்ல வெரைட்டி. ஸோ இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செடி எங்கேயா கிடச்சா கண்டிப்பாக வாங்குங்க. இதோட லீஃப்லாம் பார்த்துக்குங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா லீஃப் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். லாங்கிஃபோலியா இதோட பேர். இந்த லீஃப் வந்து நல்லா திக்காக இருக்கும், உடையிற மாதிரி இருக்கும். பனானா லீஃப் ஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபைக்கஸ் ஆலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பனானா லீஃப் ஃபிக் ஃபைக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்குது இதுக்கு. ஸோ காமனாக நம்ம சொல்ல பேர் வந்து ஃபைக்கஸ் லாங்கிஃபோலியா தான் இதோட காமன் நேமு. இதற்கான ஒரு சூப்பரான போன்சாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் watching.